இந்தியாவின் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரோவில் விடியலின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு தனித்துவமான சோதனை நகரமாகும். மனித ஒற்றுமை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. 1968ஆம் ஆண்டில் மிர்ரா அல்பாசா அன்னே என்று அழைக்கப்படுபவரால் நிறுவப்பட்ட இது ரோஜர் ஆம்தர் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. மனித ஒற்றுமை, பன்முகத்தன்மையில் நிலையான வாழ்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு உலகளாவிய நகரமாக வடிவமைக்கப்பட்டது. அரோவில் எந்தவொரு மதம், அரசியல் அல்லது தேசிய இனத்தையும் சாராது உலகெங்கிலும் இருந்து வரும் மக்களுக்கான ஒரு உலகளாவிய நகரமாக செயல்படுகிறது. அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு தளமாக உள்ளது. அரோவிலின் முதன்மை நோக்கம் மனிதகுலத்தின் ஒற்றுமையை பன்முகத்தன்மையில் வளர்ப்பதும் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கும் குழு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கும் ஒரு தரத்தை வழங்குவதுமாகும். இந்த நகரம் ஸ்ரீ அரவிந்தரின் தத்துவத்திலும் அன்னையின் செயல்கள் மற்றும் வழிகாட்டல்களிலும் வேரூன்றியுள்ளது. இதில் தனிப்பட்ட ஆற்றல், சுயம்பூச்சி மற்றும் ஒருங்கிணைந்த யோகா மூலம் ஆன்மீக வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. 1968இல் சர்வதேச பங்கேற்புடன் உலக நாடுகளிலிருந்து மக்கள் தங்கள் நாட்டு மண்ணை ஒரு பாத்திரத்தில் வைத்து திறக்கப்பட்ட அரோவில் அதன் சாசனம் மனிதகுலத்தின் கூட்டு உரிமையையும் தெய்வீக உணர்வுக்கு சேவை செய்வதையும் வலியுறுத்துகிறது. அரோவில் தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் பாரம்பரிய காலத்தையும் நவீன எதிர்காலத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது. கடந்த கால அறிவையும் எதிர்கால வாய்ப்புகளையும் ஒருங்கிணைக்கிறது. அரோவிலின் ஆன்மா என்று அழைக்கப்படும் மாத்ரி மந்திர் ஒரு மைய தங்க கோலமாகும். இதில் புதிய தெய்வீக உணர்வின் அடையாளமாக விளங்குகிறது. நகரத்தின் ஆன்மீக இதயமாக இருக்கிறது. மாத்ரி மந்திர் தியானத்திற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைதியான இடமாகும். அதன் தனித்துவமான கட்டடக்கலை அமைதி, உள்நோக்கிய பயணம் மற்றும் ஆழமான தியானத்தை ஊக்குவிக்கிறது. மாத்ரி மந்திரின் உட்புறம் அமைதியான தியான மண்டபங்கள் மற்றும் ஒரு மைய ஒளி அறையை கொண்டுள்ளது. இதில் சூரிய ஒளியால் படும் கிறிஸ்டல் கோலத்தால் ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துகிறது. இந்த மைய கிறிஸ்டல் கோலம் சூரிய ஒளியை பிரதிபலித்து சுற்றுப்புறங்களில் வானொலி வெளிச்ச நிழல்கள் உருவாக்கி உள் அமைதி மற்றும் ஆன்மீக தெளிவை தூண்டும் ஒரு தனித்துவமான ஒளியை உருவாக்குகிறது. மாத்ரி மந்திர் அரோவிலின் ஆன்மீக மையமாக செயல்படுகிறது. அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் அமைதி, ஒரு பிரதிபலிப்பு மற்றும் ஆழமான தியானத்திற்கான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இடமாகும். அரோவிலின் சுமார் 50 நாடுகளைச் சேர்ந்த 2500 முதல் 3300 வரை குடியிருப்பாளர்கள் வாழ்கின்றனர். அவர்கள் அனைவரும் நிலையான வாழ்வு கொள்கைகளை பின்பற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வாழ்க்கை முறையை கடைபிடிக்கின்றனர். இந்த சமூகம் கரிம வேளாண்மை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்கள், கழிவு குறைப்பு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் நட்பு வாழ்வை உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் ஒரு தனித்துவமான பொருளாதார மாதிரியை பின்பற்றுகிறார்கள். இது ஃபுட் டூஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது அனைவருக்கான வாழ்வாதாரத்தையும் வள நிலைத்தன்மையையும் ஊக்குவிக்கிறது. பாரம்பரிய பணயமின்றி பகிர்வை வலியுறுத்துகிறது. குடியிருப்பாளர்கள் தங்கள் உழைப்பு, சேவைகள் அல்லது நிதி பங்களிப்பு மூலம் சமூகத்திற்கு பங்களிக்கிறார்கள். மேலும் அடிப்படை தேவைகளான உணவு, தங்குமிடம் போன்றவற்றுக்கான பராமரிப்பு அமைப்பு உள்ளது. நிலம், வீடுகள் மற்றும் வணிகங்கள் தனிப்பட்ட முறையில் சொந்தமானவை அல்ல, மாறாக முழு மனிதகுலத்தின் கூட்டு சொத்தாக கருதப்படுகின்றன. தனியுரிமைக்கு பதிலாக சமூக நலனை முன்னிறுத்துகின்றன. இயற்கையை தெய்வீகமாகவும் ஆன்மீகமாகவும் கருதி நிலையான வாழ்வு முறை அவர்களின் சுய வெளிப்பாடு மற்றும் இணக்கமான வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த பகுதியாகும். அரோவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர் மேலாண்மை, கழிவு மேலாண்மை, கரிம வேளாண்மை மற்றும் பசுமை கட்டிடக்கலை ஆகியவற்றில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டு உலகளாவிய மாதிரியாக விளங்குகிறது. இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரோவில் அறக்கட்டளை இந்த நகரத்தை நிர்வகித்து அதன் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை கண்காணித்து வளர்த்து வருகிறது. சட்டரீதியான மற்றும் நிர்வாக சவால்கள் இருந்த போதிலும் அரோவில் மனித ஒற்றுமை மற்றும் நிலையான வாழ்வுக்கான ஒரு வாழும் ஆய்வகமாக தொடர்ந்து உருவாகி புதிய சாத்தியங்களை ஆராய்கிறது. அரோவில் உலகிற்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை வழங்குகிறது. பன்முகத்தன்மையில் ஒற்றுமை சாத்தியமானது மற்றும் அனைவருக்கும் நிலையான இணக்கமான எதிர்காலம் உருவாக்கப்படலாம்.